வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் இன் 7 ஸ்டெப்ஸ். எல்லோருக்கும் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை உண்டு. நிறைய படிக்க வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும், உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், அலுவலகத்தில் டாப் பெர்ஃபார்மராக இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் ஓரிரு தினங்களுக்கு பின் அதனை மறந்து அதனை தொடர முடியாமல் அவதிப்படுகிறாயா? இந்த பதிவு உனக்குத்தான். ஏனென்றால் நீ மோட்டிவேஷனை நம்பியுள்ளாய். நீ கன்சிஸ்டன்சியாக செயல்படவில்லை. உண்மையான வெற்றி ஒரு இரவில் நடப்பதில்லை, அது மெதுவாக நடக்கும். சின்ன சின்ன ஒழுக்கமான அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலம் சிறு சிறு படிகளாக உனது வெற்றியை நீ அடையலாம். சிறு சிறு சரியான பழக்க வழக்கங்கள் மூலம் எளிதாக ஆட்டோமேட்டிக் வெற்றியை நீ ருசிக்கலாம். நாம் இந்த பதிவு மூலம் சிறு சிறு பழக்கங்களை வாழ்நாள் முழுவதும் எப்படி எடுத்து செல்வது என்பதை குறித்து பார்க்கலாம். 1. சிறிதாக தொடங்கு. பெருவாரியான மக்கள் தோற்பதற்கு காரணம் அவர்கள் பெரிதாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணம். அவர்கள் தினமும் 100 பேஜ் படிக்க வேண்டும், 100 புஷ்அப் செய்ய வேண்டும். பட் ஆஃப்டர் 2 days அதன் மேல் உள்ள பற்று குறைந்துவிடும். அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். சிறிதாக தொடங்கு. 5 minutes for exercises, 1 page reading, ஒரு சிறிய ஸ்டெப். இந்த இலக்கில் பெர்ஃபெக்ஷனை பார்க்காதீர்கள், இதில் ப்ராக்ரஸை பாருங்கள். சிறு பழக்க வழக்கங்கள் நாளடைவில் வலுவான கட்டிடமாக உயரும், தினமும் செய்தால். ரிமெம்பர் திஸ், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. 2. நடைமுறைக்கு பிராக்டிக்கலி எளிதான திட்டம் தீட்டுதல். நீங்கள் செயல்படுத்தும் திட்டங்களை மன உறுதியை மட்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் சுற்றுப்புறத்தை அதற்கு சப்போர்ட் செய்கிறது போல் அமையுங்கள். உதாரணம், நீங்கள் தினமும் படிக்க வேண்டும் என்றால் புக்கை பூட்டி உள்ளே வைக்காதீர்கள், புக்கை வெளியே வையுங்கள். உங்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவை அருந்த வேண்டும் என்றால் ஜங்க் ஃபுட்ஸுக்கு பதிலாக பழங்களை வையுங்கள். உங்களுக்கு தினமும் ஓவியம் வரைய வேண்டும் என்றால் ஓவிய புத்தகங்களை திறந்து வையுங்கள். எதையும் எளிதாக செயல்படுத்தலாம். உங்கள் சுற்றுப்புறம் உங்களுக்கு உங்கள் வேலைகளை நினைவுபடுத்தும்படி அமையும் பொழுது. எனவே உங்களது என்விரான்மெண்டை உங்கள் வேலைகளை நினைவுபடுத்தும்படி அமையுங்கள். 3. ஒரு பழக்கத்தை மற்றொன்றோடு இணைப்பது. இது மிகவும் பலம் வாய்ந்த பழக்கமாகும். அதாவது ஒரு அன்றாட பழக்கத்தை மற்றொன்றோடு இணைப்பது. லைக் பல் தேர்த்து விட்டு 2 நிமிடம் மெடிடேட் செய்வது, காபி குடித்துவிட்டு தினமும் நடைமுறைகளை எழுதி பிளான் செய்வது, இரவு உணவுக்கு பின் 10 நிமிடம் நடப்பது என உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களை மற்றொன்றோடு இணைக்கலாம். எனவே உங்கள் மூளை இதனை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளும். 4. உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனை டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் உங்க மூளைக்கு நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவுபடுத்தும். எந்த சூழ்நிலையிலும் அந்த பிணைப்பை உடைக்காதீர்கள். நீங்கள் ஒரு நாள் அதை உடைத்தால் மறுநாள் எப்படியாவது அதை தொடருங்கள். ஒரு நாள் உடைப்பது நார்மல், மறுநாள் அது பழக்கமாகிவிடும். So stay on the same track. 5. Reward yourself. எல்லா மனித மூளையும் பாராட்டுக்களை விரும்பும். ஒரு சிறு பழக்க வழக்கத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்த பின் நீங்கள் சந்தோஷமாக உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். இது போன்ற நேர்மறையான எண்ணங்கள் உங்களை பலப்படுத்தும். எனவே எப்போதும் பெரிய வெற்றிகளை கொண்டாட காத்திருக்காமல் சிறிய சிறிய வெற்றிகளையும் கொண்டாடி மோட்டிவேஷனை உயிரோட பார்த்து கொள்ளுங்கள். பி பேஷண்ட். பொறுமையாக இருங்கள். பழக்க வழக்கங்களை வளர்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். உனக்கு ஒரு வாரத்தில் முடிவுகள் கிடைக்காது. கன்சிஸ்டன்சியாக 1 மாதம் காத்திரு, ஒரு சிறிய முடிவு கிடைக்கும். பிறகு 3 மாதத்தில் நீ நிறைய வித்தியாசங்களை உன்னில் உணர்வாய். 6 மாதத்தில் புதிய மனிதனாக உயருவாய். எல்லா நல்ல சிறிய சிறிய பழக்க வழக்கங்களும் ஒரு செடியை வளர்ப்பது போல். சிறு செடி பலன் தராது, அது வளர்ந்து காய்களையும் கனிகளையும் தர குறிப்பிட்ட காலம் எடுக்கும். தினமும் தண்ணீர் ஊற்றுவது போல் தினமும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடியுங்கள். அதன் வேர்கள் ஆழமாகி நல்ல கனிகள் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். 7. ஏன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் படும்போது நீங்கள் அதனை ஏன் தொடங்கினீர்கள் என்ற எண்ணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ இதனை பிறரை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக தொடங்கவில்லை. நீ உன்னில் சிறந்த ஒரு வெர்ஷனை அடைய இதனை பயிற்சி செய்துள்ளாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் உன்னை யார் என்பதை அடையாளம் காணும். நீ தினமும் டிசிப்ளினாக இருந்தால் நீ உன்னை நம்புவாய். உன்னுடைய ஐடென்டிட்டி நாளடைவில் மாறும். உன் நல்ல பழக்க வழக்கங்கள் உன்னை தொடரும். நீங்கள் எதையும் பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்றில்லை. ஒரு சிறிய நல்ல பழக்க வழக்கத்தை கவனமாக தினமும் செய்து வந்தால் போதும். உன்னுடைய கோல்ஸை சப்போர்ட் பண்ணும் சிறு பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக அதை செய்யுங்கள். பொறுமையாக இருங்கள். எளிதாக திட்டமிடுங்கள். அதனை தினமும் செய்யுங்கள். நினைவில் வைத்துக்கொள், வெற்றியை ஒரு நாளில் அடைய முடியாது. அது சிறிது சிறிதாக உன்னை வந்தடையும். எனவே சிறிதாக தொடங்கு, பொறுமையாக காத்திரு.
தினமும் செய். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு அருகில் உன்னை ஒரு அடி கொண்டு செல்லும். பி டிசிப்ளின் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடித்திருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.